the point x, y is equal distance from the point இதுலேருந்து இதுக்கும் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வர பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் a ரிலேஷன் பிட்வீன் x and y. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு 3,4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டும் -5,6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் வர இந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்க இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஜாயின் ஆகிற இடம் பாயிண்ட் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, x, y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இப்போ இதை வந்துட்டு ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஓஏ அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸும் ஓபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதாவது என்ன மீனிங், ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓஏ டிஸ்டன்ஸும் ஓபி டிஸ்டன்ஸும் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு என்னது, ஓபிக்கான ஃபார்முலாவும் அதே தான், x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஓங்கிறது வந்துட்டு என்னது, x, y, ஏ அப்படிங்கிறது 3,4. ஸோ இதில் வந்துட்டு இது x1, இது y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ அப்போ எப்படி நம்ம எழுதிக்கலாம், 3 - x. ஓகேவா? ஸோ 3 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி y2 - y1, ஸோ 4 - y ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல எழுதுகிறப்ப என்னது, ஓபியா. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1, y1, செகண்ட் இருக்கிறது x2, y2. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், -5 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 - y ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு. ஸோ இந்த சைடு ஸ்கொயர் ரூட் இருக்குது, இந்த சைடு ஸ்கொயர் ரூட் இருக்குது. அது கேன்சல் பண்ணிடலாமா? எப்படி கேன்சல் பண்ணுவோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் ஸ்கொயராக, அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ 3 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -5 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 - y ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிட்டோம். அதனால் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏஓ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு x1, y1, இதை x2, y2 அப்படின்னு எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி எழுதிக்கிட்டாலுமே ஒன்று தான், ஆனால் எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு என்னது மாறக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 3 - x அப்படின்னாலும் x - 3 அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ ஃபார்முலா படி பிரித்து எழுதிடலாமா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக எக்ஸு. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் -2 3s எவ்வளோ, 6. ஸோ 6x ப்ளஸ் அதே மாதிரி இதே ஃபார்முலா படி பிரித்து எழுதணும் அப்படின்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் -2 4s எவ்வளோ, 8. 8 × y 8y. ஸோ இதை எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 5s எவ்வளோ, 10 10x. அதே மாதிரி 6 ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6 2s எவ்வளோ, 12. ஸோ 12y. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஒரே பக்கமாக எழுதிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s எவ்வளோ, 16 ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 8y. ஸோ இந்த ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸாக. ஸோ அப்போ -5 5s எவ்வளோ, 25. இந்த ப்ளஸ் x ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ -x ஸ்கொயர் ப்ளஸ் 10x -10x ஆகிடும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது -6 6 எவ்வளோ, 36 மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இங்கிட்ட வந்துருச்சு. அப்போ 0 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? அதேமாதிரி ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? இப்போ நம்பரில் என்னென்ன இருக்குது, +9 +16 -25 -36. ஓகேவா? ஸோ இப்போ 9 + 16 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 25. ஸோ 25ல் 25 போயிடுச்சுன்னா 0 0 -36 எவ்வளோ, -36. ஓகேவா? ஸோ -36. இப்போ எக்ஸில் இருக்கிறது என்னென்ன, இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸ்லேயே இருக்கா. ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாமா, 16x. ஸோ அடுத்தது ஒய்யில் இருக்கிறது இது ரெண்டும் ஒய்யில் இருக்குது, இது +12y, இது வந்துட்டு என்னது -8y. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8க்கு அப்புறம் 9 10 11 12. ஸோ அப்போ எவ்வளோ வருது, -4y. இப்போ
பெரிய நம்பருக்கான சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது மூணுமே என்ன டேபிளில் வரும்? 4 டேபிளில் வருமா? அப்போ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ அப்போ 4ல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 4s are 36. ஸோ -9 மைனஸ் 4 4s are 16 மைனஸ் 4x. அடுத்தது y வந்துட்டு என்னது? ப்ளஸ் y. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ப்ளஸ் ஒய்யா? ஸோ இது ரெண்டு மைனஸில் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4x, -9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் 9. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் பிட்வீன் x அண்ட் y கேட்டிருக்காங்களா? ஸோ த ரிலேஷன் பிட்வீன் x and y இஸ், ஸோ என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு? y இஸ் ஈக்குவல் டு 4x + 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.